Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் இறைவசனம். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவைப் போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இயேசு இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பதாக அவர் பரலோகத்திலே தன் தகப்பனோடு இருந்தார் என்பதை அடையாளப்படுத்துவதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு ஞானஸ்தானம் பெற்ற பிறகு அவரை அடையாளம் காட்டினார். அவர் என்ன சொன்னார்? அடுத்த வசனத்தை நாம் வாசிப்போம். அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. அப்போது தன் மகன் மீது அவர் பிரியமாக இருப்பதாக ஆண்டவர் வெளிப்பட்டார். எனக்கு பிரியமானவர்களை, இன்றைக்கு நம்மீதும் ஆண்டவர் வெளிப்படுகிறார். இந்த வசனமானது இயேசுவை குறித்தும் தான், அதே சமயம் அவரை பின்பற்றுகிற நம்மளையும் ஆண்டவர், நீ என்னுடைய நேச மகள், நீ என்னுடைய நேச மகன், உன் மீது நான் ரொம்ப பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். கடவுள் தன் ஒரே மகனை இந்த பூமிக்கு அனுப்பி மக்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி புனிதத்துவத்தோடு வாழ வேண்டும் என்று இயேசுவை அனுப்பி ஒரு முன்மாதிரியை விட்டு சென்றார். இன்றைக்கு அந்த முன்மாதிரியை தான் நாம் பார்த்து நம் வாழ்க்கையில் செயல்படும் செயல்களாகட்டும் அனைத்திலையும் இந்த இடத்திலே இயேசு இருந்தால் என்ன செய்திருப்பார்? எனக்கு பிரியமானவர்களே, இப்போது என்னுடைய காலங்களில் கூட இந்த ஊழியத்தை நடத்தும்போது கூட ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த இடத்துல இயேசு இருந்தால் என்ன முடிவு செய்திருப்பார் என்று நினைத்து அந்த முடிவை எடுக்கும் பொழுது மிகவும் வெற்றியாகவும் மிகவும் சமாதானமாகவும் இருக்கிறது. அதை தான் இன்றைக்கு ஆண்டவர் கடவுளுடைய வார்த்தைக்கு அவர் வார்த்தையாக மாறினார். அதுபோல நாமும் அவருடைய வார்த்தைக்கு வார்த்தையான மகனாக, அப்படியே பின்பற்றும் வார்த்தையின் மகளாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இதை தான் லூக்கா 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். ஆமேன். அவர் என்ன சொன்னார்? ஜெப ஆலயத்திற்கு வந்தார். ஜெப ஆலயத்திற்கு வந்து அவரை வெறுமனையாக இல்லை, வாசிக்க ஆரம்பித்தார். கடவுளுடைய வார்த்தையை அவரும் கற்றுக்கொண்டார். நம் அன்னை மரியாளிடமும் தகப்பனிடமும் அவர் கற்றுக்கொண்டார். நம் பரிசுத்த வேதாகமத்திலே 13 வயதிலிருந்து 30 வயது வரை இயேசு என்ன செய்தார், எங்கே இருந்தார் என்ற ஒரு பதிவு நம் பரிசுத்த வேதாகமத்தில் இல்லை. ஆனால் அவர் இப்படியாகத்தான் வழி நடந்து இருப்பார். ஏனென்றால் அவர் வாழ்ந்த காலத்திலே ஊழியத்திலே அவர் எங்கு சென்றாலும் அவருக்கு கடவுளோட வார்த்தை பற்றி நன்றாக தெரிந்தது. அப்போது நன்றாக தெரிந்தது என்றால் எப்படி அவர் தெரிந்திருப்பார்? தன் தாய் அன்னை மரியாள் கற்றுக் கொடுத்திருப்பார். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு அவரோட வார்த்தையாக நாம் மாற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் இனி காலம் கடந்து செல்லாது, பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. இனி மனம் திரும்புங்கள். மனம் திரும்பும் பொழுது நான் உங்களை என்னுடைய 2ஆம் வருகையிலேயே நான் உங்களை மீட்டுக்கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு முடிவில்லாத வாழ்வை தருவதற்கு அவர் ஆசைப்படுகிறார். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, பாவத்திலிருந்து அனைவரும் மனம் வருவதற்கு ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, இந்த மத்தேயு நீ சொன்னப்பட்டது போல நீர் உம்முடைய
அன்பு மகனை எங்களுக்காக இந்த பூமிக்கு அனுப்பி கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டீரே, நன்றி அப்பா. எங்கள் மீது நீர் எவ்வளவு அக்கறையாக இருக்கிறேன், நன்றி அப்பா. உமது பிரசனம் வருவதற்காக நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே. அப்பா, உங்களுடைய வெளிப்பாடுகள் எங்கள் வாழ்க்கையில் வருவதற்காக ஜெபிக்கின்ற கர்த்தாவே. நாங்கள் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையில் அதிக தாகம் உள்ளவர்களாக அந்த ஜீவனுள்ள வார்த்தையை படித்துவிட்டு அதன் எங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா. எங்களுக்கு நல்ல ஞானத்தை தண்டுமா ஜெபிக்கின்ற கர்த்தாவே. எங்கள் அன்பு சகோதரிகளுக்கும் கூட உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையில் அதிக தாகம் உள்ளவர்களாக தினமும் உம்முடைய வார்த்தையை தியானிக்கும் ஒரு நேரத்தையும் நீர் கொடுப்பீராக. அதற்கான சூழலை நீ தருவீராக. கர்த்தாவை துதிக்கிறப்பா. அப்போ வாலிப பிள்ளைகளுக்காகவும் குழந்தைகளுக்காக ஜெபிக்கின்றேன். அவர்கள் கடவுள் உம்முடைய விசுவாசத்தில் வருவதற்கு தேவ கிருபை செய்யும் ஆண்டவரே. உமது மகா வல்லமையினால் இச்சட்டையினால் அவர்களை மறைத்து கொள்ளும் ஆண்டவர். கர்த்தாவை துதிக்கிறோம். இயேசு மூலியமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Now you are watching New Eden TV.